என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் இங்கு அமர்ந்துள்ள அனைவரின் இருதயத்தின் எண்ணங்களும் சிந்தனைகளும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். இயேசு சிலுவையில் கூறிய 2ஆம் வசனம் லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். யாரை பார்த்து சொல்றாரு? அவரோட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்ளனை குறித்து சொல்றாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதா 2 பக்கமும் 2 கள்ளனை சிலுவையில அறைந்தாங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிங்க. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இந்த காரியம் நடந்த அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டவராக சிலுவையில் அறையப்படுகிறார். இது யாரு சொன்னதுன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி 700 வருஷத்துக்கு முன்னாடி, ஆண்டவர் சிலுவையில் அறையப்படுறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இவர் இந்த மாதிரி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு சிலுவையில் அறையப்படுவார் அப்படின்னு அவர் தீர்க்கதரிசனம் சொன்னது இன்றைய தினத்துல நிறைவேறுது. இப்போ ஆண்டவர் சிலுவையில தொங்குறாரு. 2 பக்கமும் 2 கள்ளன்கள் சிலுவையில தொங்குறாங்க. இத பற்றி பாத்தீங்கன்னா, நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவங்க 4 பேரும் இந்த 2 கள்ளர்கள் சிலுவையில அறையப்பட்டதை பற்றி சொல்றாங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஒரே வசனத்துல மத்தேயு முடிச்சிடுறாரு, இவர் இந்த மாதிரி சிலுவையில் அறையப்பட்டாரு அப்படின்ட்டு. மார்க் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அதே மாதிரி 2 கல்லறையும் 2 பக்கமும் அறைந்தார்கள் அப்படின்னு. யோவான் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அவர் 2 கள்ளன்னே கூட சொல்லல, 2 பேரை சிலுவையில் அரைஞ்சாங்க அப்படிதான் சொல்றாரு. ஆனா இந்த லூக்கா எழுதும்போது பாத்தீங்கன்னா, லூக்கா 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 33ஆம் வசனம் 2 கல்லறையும் சிலுவையில் அறைக்க அவரோட கூட்டிக் கொண்டு போனாங்க அப்படிங்கிறதுல இருந்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 39ல இருந்து 43ஆம் வசனம் வரைக்கும் சிலுவையில இந்த கள்ளங்கள் பேசிக்கொண்டதை பற்றி சொல்றாரு. இவங்க என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, முதலாவது ஒரு கள்ளன், அது வலது பக்கத்து கல்லனா இடது பக்கத்து கல்லனா அப்படிங்கிற விவரம் வேதாகமத்துல எந்த இடத்துலயும் குறிப்பிடப்படவில்லை. அதுல ஒரு கள்ளன் சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான்? 39ஆம் வசனம், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். பாருங்க, ஒரு கள்ளன் அந்த கொடுமையான நேரத்திலையும், இந்த மரிக்க போற நேரத்திலையும், ஆண்டவரை யாருன்னு தெரிஞ்சும் அவரை நிந்திக்கிறான். இந்த கள்ளன் நிந்திக்கின்ற கல்வனாக இருக்கின்றான். இந்த நிந்திக்கின்ற கல்வன் கூறிய வார்த்தைகளை கேட்ட மற்றொரு கல்வன் சொல்றான் பாருங்க, 40ஆம் வசனம், நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? 41ஆம் வசனம், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். பாருங்க, ஒரு கள்ளன் என்ன பண்றான்? ஆண்டவரை நிந்திக்கிறான். இன்னொரு கள்ளன் அவன் நிந்தித்த வார்த்தைகளை சிந்திக்கிறான். நம்ம உண்மைக்குமே தப்பு பண்ணிட்டு இப்ப தொங்கிட்டு இருக்கோம். இவர் தப்பே பண்ணாம சிலுவையில தொங்குறாரு. நீ எப்படி இந்த மாதிரி அவரை பயம் இல்லாம பேசுற அப்படின்னு சொல்லி ஒரு கடிந்துகிறான். இப்ப பாருங்க, ஒரு பக்கத்துல ஆண்டவரை நிந்தித்த கல்வன், இன்னொரு பக்கத்துல அந்த நிந்தித்த கள்ளனின் வார்த்தையை சிந்தித்த இன்னொரு கள்ளன். இந்த 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத மத்தியில தொங்கிக்கிட்டு இருக்கிற நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவங்க 2 பேரோட சம்பாஷணைகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறார். கேட்டு அவர் எந்த வார்த்தையும் சொல்லல. ஆனா இது ஒரு முக்கியமான உரையாடல் அந்த இடத்துல நடக்கு. இப்போ இந்த சிந்தித்த கல்வன் தொடர்ந்து சொல்றான் பாருங்க, 42ஆம் வசனம் ஆரம்பமே, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான்.
பாருங்க, வியாழன் இரவுல வந்து ஆண்டவரை கைது பண்றாங்க. கைது பண்ணி கிட்டத்தட்ட சிலுவையில் அறையிறது வரைக்கும் 20 மணி நேரம் அவரை வந்து தூசிக்கிறாங்க, துப்புறாங்க, அடிக்கிறாங்க. இதைத்தான் அவரை பண்றாங்க. அதுக்கு முந்தின வாரம் என்ன பண்ணாங்க? ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்னு எல்லா மக்களும் அவரை புகழ்ந்து பாடினாங்க. ஆனா ஒரே வாரத்துல அதே மக்கள் காரி துப்புறாங்க, அசிங்கமா பேசுறாங்க, அடிக்கிறாங்க, குட்டுறாங்க. இப்போ இந்த கள்ளனை பாருங்க, 20 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கேட்கிறாரு பாருங்க. ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அந்த வார்த்தையே வந்து அவன் பேசுற வார்த்தையே வந்து அழகான வார்த்தை. நிச்சயமா வந்து அவன் ஆண்டவருடைய ஊழியத்தை வந்து எப்பமாவது அவன் கேட்டிருக்கணும். இந்த 3.5 வருஷ காலத்துல எப்பமாவது அவன் கேட்டிருப்பான். அந்த கேட்டதுனாலதான் அவன் ஆண்டவரே அப்படிங்கிறத சொல்றான். அவன் சொல்றான் பாருங்க, எவ்வளவு நம்பிக்கையான ஒரு வார்த்தை அந்த வார்த்தைன்னு பாருங்க. நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அவன் நீர் வந்தா என்னை நினைச்சுக்கோம் அப்படின்னு சொல்லல. அவனுக்கு நம்பிக்கை, இவர் நிச்சயமா வருவாரு. அந்த ஒரு நம்பிக்கையில அவன் சொல்றான். இப்போ இவன் பாருங்க, அவருக்கு ஆண்டவர்கிட்ட வந்து வேற எதுவுமே கேட்கல. நீர் என்ன சேர்த்துக்கிடும், என்ன உம்மோட வச்சுக்கிடும் அப்படின்னு எதுவுமே கேட்கல. மாறா அவன் என்ன கேட்கிறான் பாருங்க, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும், நினைச்சு பாரு போதும் அப்படின்னு தான் கேட்கிறான். இப்போ இந்த நிந்தித்த கல்வன் ஒரு பக்கம், இந்த சிந்தித்த கல்வன் மற்றொரு பக்கம். இந்த சிந்தித்த கல்வனை சந்தித்த இயேசு என்ன சொல்றாருன்னு பாருங்க. 43ஆம் வசனம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அழுத்தமான ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறாரு பாருங்க. இன்றைக்கு, ஒரு நாளைக்கு, நாளன்னைக்கு, இல்ல நான் போய் எல்லாம் ரெடி பண்ணிட்டு உன்னைய கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். எவ்வளவு சாகா சொல்றாரு பாருங்க. சும்மா சொல்றேன்னு சொல்ற, மெய்யாகவே சொல்றேன், நீ என் கூட இருப்ப அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த கல்வர்கள், இந்த இயேசு, இவங்களுக்குள்ள நடந்த இந்த சம்பாஷணைய நாம வந்து ஆழமா புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இருந்து நாம் ஒரு 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது, ஏற்றுக்கொள்ளும் இயேசு. இயேசு அவர் வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா யாரையும் புறம்பே தள்ளினதில்லை. அவரை தேடி வந்தவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள அவர் அரவணைத்துக் கொண்டார். அதாவது மகா இறந்து விட்டான்னு வந்தவங்க, எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு வந்தவங்க, இவங்களை எல்லாரையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் போதிக்கும் போது பாத்தீங்கன்னா மனமாற்றத்தின் செய்தியை தான் அவர் போதிச்சாரு. அவங்க எல்லாருடைய வேண்டுதலுக்கு அவர் பதில் கொடுத்தாரு. பகைவர்களையும் சிநேகியுங்கள் அப்படின்னு பேசினாரு. இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்ம கிட்ட இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இப்ப நம்ம ஒருத்தரை ஏற்றுக்கொள்றதுன்னா யாரை ஏற்றுக்கொள்வோம்? அவன் வந்து ஒண்ணு நமக்கு சொந்தக்காரனா இருக்கணும், இல்ல நம்ம ஊருக்காரனா இருக்கணும், இல்ல நம்ம ஜாதிக்காரனா இருக்கணும், இல்ல நம்ம அந்தஸ்துக்கு சரி சமமானவனா இருக்கணும். இப்படி இருந்தா நம்ம ஏத்துக்குவோம். ஆனா இப்படி நம்ம அந்தஸ்துக்கு பார்த்து, ஆள் பார்த்து ஏத்துக்கிறவங்களா இருந்தோம்னா அந்த கள்ளனுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது. நாமளும் இந்த பல நேரத்துல இந்த கள்ளனை மாதிரிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த கள்ளன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, இயேசுவானவருக்கு எதிராக மீறல்ல நம்ம ஈடுபடும் போதெல்லாம் ஆண்டவரை வந்து அந்த நிந்திக்கிற கல்வன் மாதிரிதான் நாம இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மக்களை மட்டும் ஏற்றுக்கொள்கின்ற தேவன் அல்ல, அனைவரையும் ஏற்றுக்கொள்கிற தேவன். அதனால நாம வந்து எந்த ஊரா இருந்தாலும், எந்த ஜாதியான இருந்தாலும், எந்த அந்தஸ்து உடையவரா இருந்தாலும் அவரை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. 2வதா பாத்தீங்கன்னா வாக்கு கொடுக்கிற இயேசு. பாருங்க, இந்த கள்ள ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டான்? என்ன நினைத்தருளும்னு கேட்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க.
அவன் கேட்டதுக்கு மாறா அவருக்கு தெரியும் நம்ம உள்ளத்துல நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன கேட்க போறோம், எதுக்காக கேட்க போறோங்கிறது அவருக்கு தெரியும். அவர் சொல்றாரு பாருங்க, இவன் நீர் நினைச்சுக்கிடுன்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய், நான் உன்னை நினைக்க மாட்டேன், ஆனா நீ என் கூட இருப்ப அப்படின்னு எவ்வளவு ஸ்ட்ராங்கா கொடுக்கிறாரு பாருங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா லூக்கா 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல இருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட வந்து ஒருத்தன் அநேக பிசாசுகள் பிடித்த ஒரு மனிதன் வந்து ஆண்டவரை சந்திக்கிறான். ஆண்டவரை சந்திச்சு அவன் அந்த பிசாச வந்து ஆண்டவர் குணமாக்குறாரு. அது பள்ளிக்கூடத்துக்குள்ள போகுது. அதுக்கப்புறம் அந்த அவன் ஒரு வேண்டுகோள் வைக்கிறான் பாருங்க ஆண்டவர்கிட்ட. லூக்கா 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், நானும் உம்ம கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு கேட்கிறான். ஆனா அவனுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க, நீ வீட்டுக்கு போய் ஊருக்கு போய் இதெல்லாம் மக்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவைங்கிறத அவர் அறிஞ்சிருக்கிறாரு. அவரு வாக்கு கொடுத்தா வாக்கு மாறாத தெய்வம். இந்த கள்ளனுக்கும் நிச்சயமா அன்றைய தினமே அவன் ஆண்டவரோட வந்து பரதேசில இருந்திருப்பான். மூன்றாவதா பாத்தீங்கன்னா இடமளிக்கும் இயேசு. இந்த இடமளிக்கும் இயேசு நமக்குன்னு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அது நம்ம எல்லாருக்கும் அந்த இடம் ஆயத்தமா இருக்குது. இந்த கள்ளனுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்காத ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தாரு. அவன் போற நேரத்துல அவனுக்கு ஒரு நித்திய வாழ்வு ஆண்டவர் கொடுத்தாரு. என்னை இல்லாமல் எவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவார். ஆண்டவராய் கிறிஸ்து சபைக்கு என்ன சொல்றாருன்னா, இன்றே ரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக நாள், இன்னைக்கே மனம் திரும்புங்கள், உடைகளை அல்ல உங்கள் இருதயத்தை கிழித்து இந்த சிந்தித்த கல்வனை போல ஆண்டவரோட பேரின்ப வீட்டுல பரதீசில இடம் கேட்கும்படி நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டுவோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்ற ஆண்டவர் நம்மையும் அவருடைய பாதத்துல சேர்த்துக்குவாரு. ஆண்டவர்கிட்ட பாத்தீங்கன்னா எதுலையுமே நாளைக்குங்கிற அந்த இதே கான்செப்டே கிடையாது. எல்லாரும் இன்றைக்கு சகையை பாக்குறாரு. லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, சகை இவரை பாக்குறதுக்காக மரத்து மேல ஏறிட்டு இருக்கான், குள்ளமா இருக்கு. இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆயக்காரன் அவனை கேட்கிறாரு. அதே இதுல 9ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அவன் வீட்டுல போயிட்டு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படிங்கிறார். நாளைக்கு வரோம், ஒரு வாரம் கழிச்சு வரோம் அப்படின்னு சொல்லல. அதனால கிறிஸ்தவர்களாகிய நாமும் ஒரு காரியத்தை நம்ம இந்த வசனத்து மூலமா கற்றுக்கொள்ளணும். ஒண்ணு, ஏற்றுக்கொள்கின்ற இயேசுவை போல அனைவரையும் நாம் ஒன்னா நினைத்து ஏற்றுக்கொள்வோம். இரண்டாவது, வாக்குரைக்கிற இயேசுவை போல ஒரு காரியத்தை செய்வோம்னு சொன்னா அந்த வாக்குல நிலைத்து நிற்போம். மூணாவது, இடமளிக்கிற இயேசுவை போல வாழ்வு மறுக்கப்பட்டவர்களுக்கு, வாழ்வு இல்லாதவர்களுக்கு, கீழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு, ஆலயத்திற்கு புறம்பே தள்ளப்பட்டவர்களுக்கு நாம் இடமளிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.